ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 50 வினா பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. இக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் மாபோசி முழங்கினார். இதுல கூற்று பாத்தீங்கன்னா 2 மற்றும் சரி, 1 தவறு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமன்னனார். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ராஜசிம்மேஸ்வரம் கோவில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகஸ்வரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. ஆறு என்பது பொருந்தாதது. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், வருந்தினான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்கள். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இதற்கு விடைக்கேற்ற வினா என்ன பார்த்தீங்கன்னா, எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அகர வரிசைப்படுத்துக. கேளவர், சாகவர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போந்து, மஞ்சை. தாய் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். தந்தவர். தந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். செல் என்பது வேர் சொல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். சூழ் மேல் நோக்கிய அதற்கு கருப்பம். சூழ் அதற்கு சுற்று. சூழ் கீழ் நோக்கிய இல்லு அதற்கு சபதம். சூழ் உரைன்னு சொல்றாங்களா, அதான் சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். கூற்று 3. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவை ஆகும். கூற்று 1ம் 3ம் சரி, 2 தவறு. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புனைவு. கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதிற்பட வேணும். அதை பாடியவர் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமதியை குறிப்பிடுக. குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். ஸோ இது ஒரு மரபு. ஓகேவா? அந்த மரபு மாறாது. ஆனால் இதில் கத்தும் போட்டிருக்கிறதுனால மரபு வழுவமதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. பதினெண் என்றால் என்ன? பதினெண்னா 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவை என்பது டேஸை குறிக்கும். பூவைனா நாகனவாய் பறவை. உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி பேசும் மக்கள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம்.
பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு. வாள் எங்கே நீண்டெழுத வள்ளுகிர் எங்கே 4 என தொடங்கும் இரட்டொரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை, சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். கூற்று 1, 2, 4 சரி. மனோன்மணியம் ஆசிரியர் பாவால் அமைந்தது. இதுல வெண்பாவால் அமைந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. 3 மட்டும் தவறு. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம் நம்மாழ்வார். திருக்கேதாரம் பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி மாதங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். மார்கழி மாதமான திருப்பாவை பாடுவாங்க. அது கான்செப்ட் வச்சுக்கோங்க. திருப்பாவை. திருப்பாவையை பாடியவர் ஆண்டாள். அடுத்ததா தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொருத்துக. அக்ஷராபியாசம் அதற்கு எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அதற்கு கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அதற்கு கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் அதற்கு தாழை மடல். அடுத்த கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர்? தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் டி சரியான விடை. கடைசி கொஸ்டின். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். இந்த கூற்று தவறானது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.